வேலூர் அகரம்சேரியில தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் 23ஆம் தேதியான நேற்றைய தினம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு முன்கூட்டியே அனுமதி தரல அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தோட இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கடந்த 22ஆம் தேதி அந்த முன்னேற்பாடுகளை ஆய்வு செஞ்சுட்டு செய்தியாளர்களுக்கு பேட்டியின் போது தெரிவித்திருந்தாரு. என்னன்னா, ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அனுமதி பெறதுக்கு முன்னாடி 1.5 மாசத்துக்கு மேலா அலைக்கழிக்கிறாங்க காவல்துறையினர் அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தாங்க. இருந்தாலும் நேற்றைய தினம் 23ஆம் தேதியான நேற்று இந்த விஜய் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச பிறகு வேலூர் மாவட்ட காவல்துறை சார்பா ஒரு ட்விட்டர் பக்கத்துல, அவங்களோட அதிகாரப்பூர்வ பக்கத்துல ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்காங்க. அந்த பதிவுல கடந்த ஜனவரி 28ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பா மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்த பிப்ரவரி 8ஆம் தேதி திட்டமிட்டிருக்கிறதா மனு கொடுத்திருந்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினோட ஆணைக்கு இணங்க அவங்களுக்கான சில கேள்விகளை கொடுத்திருந்தோம். அந்த கேள்விக்கு 5ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் தவிர்க்க முடியாத காரணத்தினால நிகழ்ச்சி தள்ளி போகுது. தலைமை கிட்ட கேட்டுட்டு மாற்று தேதி சொல்றதா திரும்ப காவல்துறையிட்ட மனு கொடுத்திருக்காங்க. அந்த மனுல திரும்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிப்ரவரி 6ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பா பிப்ரவரி 23ஆம் தேதி நிகழ்ச்சி நடத்த நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். அந்த நிகழ்ச்சியில 25,000 பேர் பங்கேற்பாங்கன்னும், இந்த நிகழ்ச்சி மக்கள் சந்திப்பு கூட்டமா நடத்த திட்டமிட்டு இருக்கிறதாகவும் அந்த காவல்துறை கூட்ட கொடுத்த மனுவுல தெரிவிச்சதா காவல்துறை அந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதுக்கும் காவல்துறை மீண்டும் கேள்வி உரை கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பா மறுப்பு தெரிவிச்சு 25,000 பேர் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கல, 4,900 பேர் நிர்வாகிகள் மட்டும்தான் இந்த திட்டத்துல இந்த கூட்டத்துல பங்கேற்கிறாங்க, அவங்களுக்கும் நாங்க பாஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்திருக்காங்க. அதுக்கான கேள்வியே திரும்ப 19ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 19ஆம் தேதி கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா அதுக்கான மீண்டும் மனுவை கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த 20ஆம் தேதி, அதாவது நிகழ்ச்சி 23ஆம் தேதி நடத்த திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா 5 நாளைக்கு முன்னாடி தான் அதுக்கான மனுவை கொடுத்திருந்ததா காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த இதுல காவல்துறை தரப்புல முக்கியமா சொல்லப்படுறது என்னன்னா, அவங்க மனு கொடுத்திருந்தாங்க, அதுக்கான கேள்விகளை நாங்க கேட்டிருந்தோம். ஆனா தேதியை மாற்ற சொல்லி திரும்ப திரும்ப தமிழக வெற்றி கழகம் தான் எங்களுக்கு மனுவை கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் 23ஆம் தேதி நடத்துறதுக்கு நிகழ்ச்சிக்கான அந்த மனு கொடுத்திருந்தாலும் கூட 5 நாட்களுக்கு முன்பாக கொடுத்தாலும் நாங்க அந்த பொதுமக்களோட பாதுகாப்பு கருதி கள ஆய்வு செய்து அனுமதி கொடுக்கலாம்னு தீவிர கள ஆய்வு செய்திருந்தோம். ஆனா நிர்வாகிகள் அனுமதி கொடுக்கலன்னு சொல்லியிருக்கிறது முற்றிலும் தவறானது. இருந்தாலும் 4,900 நிர்வாகிகள் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பாங்க, அவங்களுக்கு பாஸ் கொடுத்திருக்கோம், QR கோடு மூலமா ஸ்கேன் பண்ணி தான் உள்ள அனுமதிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் கிட்டத்தட்ட அதாவது 23ஆம் தேதி நேற்று நடந்த நிகழ்ச்சியில 10,000க்கும் மேற்பட்டவர் பங்கேற்றிருக்கிறது எங்களுடைய விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தோட அறிவுறுத்தலை மீறி இருக்கிறதா கருதுறோம். இருந்தாலும் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாத வகையில காவல்துறை, அதாவது வேலூர் காவல்துறை உரிய ஏற்பாடுகளை செய்திருக்கும் அப்படின்னு அந்த அறிக்கையில தெரிவித்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, தமிழக வெற்றி கழகத்தினர் காவல்துறை முன்கூட்டியே எங்களுக்கு அனுமதி கொடுக்கல, எங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுல காலதாமதம் செய்யறாங்கன்றத குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. காவல்துறை அவங்களுக்கான அனுமதியை நாங்க முறைப்படிதான் ஆய்வு செய்து கொடுத்திருக்கோம். அவங்க தமிழக வெற்றி கழகத்தினர் முன்வைத்திருக்கிற குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது அப்படிங்கிறது தான் இந்த காவல்துறையோட அறிக்கையில இருந்து நம்மளால பார்க்க முடியுது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.